நமது அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த வீடியோவில் ஏன் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கணும் என்பதை பார்ப்போம். ஏன்னா சாதாரண துன்பங்கள், சாதாரண கவலைகள், சாதாரண தோல்விகள் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் விரும்புகிற தெய்வங்களை வழங்கிக்கலாம். ஆனால் கொலை பாதகங்கள், தீராத நோய்கள், கொடூரமான தாக்குதல்கள் போன்ற இயற்கை சீற்றங்கள் போன்ற பெரிய துன்பங்களுக்கு நீக்கும் வல்லமை அந்த துர்க்கை அம்மனுக்கிட்ட இருக்குது. இந்த துர்கா தான் அனைத்து துர்சக்திகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அம்மன். அதனால தான் துர்க்கையை இந்த துன்பங்களுக்கெல்லாம் வணங்கணும். நீங்காத துயரங்கள் நீங்குவதற்கும், தீராத கவலைகள் தீர்வதற்கும், போகாத நோய்களை போக்குவதற்கும் துர்க்கை அம்மனுக்கு தான் அந்த பவர் இருக்குன்னு நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் கண்டறிந்தாங்க. அதே நேரத்தில் ஏன் ராகு காலத்துக்கும் துர்க்கை அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எத்தனையோ காலங்கள் இருக்குல்ல ஒரு நாளில், அதில் ஏன் ராகு காலத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ராகு கேது ரெண்டு பேருக்கும் அமிர்தம் கடைஞ்சி எடுத்து அவங்க விஷ்ணு பகவானால் சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று இருந்தபோது ராகு கேது என்பது இருவர் அல்ல. ராகு கேது என்பது சுபர்பானு என்ற அரக்கன் ஒருத்தன் தான். அவை ரெண்டாக வெட்டும்போது தலை ராகாவும் வாழு கேதாவும் மாறிடுச்சு. அந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய தாயினுடைய வேண்டுதலால், ரெண்டாவது அவன் அமிர்தம் பறக்கிறதுனால அவனுக்கு மரணம் இல்லாதனால அவங்க ரெண்டு பேருக்கும் தலைக்கு கீழே பாம்பு வால் வந்துருச்சு. மனுஷன் தலை கீழே வாளுக்கு மேலே பாம்பு இது வந்துருச்சு. மனுஷன் முண்டத்துக்கு மேலே பாம்பு தலை 5 நாகம் வந்துருச்சு. அப்படி உயிர் பெற்றாங்க. அப்போ அந்த சுபர்பானு தாயார் வேண்டுதலுக்காக விஷ்ணு அவங்களுக்கு வரம் கொடுத்தாங்க. வரம் கொடுத்து 9 கிரகங்களில் இவங்க 2 பேர்த்தையும் நிழல் கிரகங்களாக சேர்த்து 2 பேருக்கும் விசேஷமாக 1.5 மணி நேரம் ஒரு நாளில் அந்த ராகு காலத்தில் அவங்களுக்கு முழு பவர். அந்த ராகு காலத்தில் வேண்டுதல் உடனே நிறைவேறும். அதனால தான் அம்மாவை, துர்க்கை அம்மாவை, கொடூரமான சக்திகளை அழிக்கக்கூடிய தாயை, அன்பு மிகுந்த அந்த துர்க்கை தாயை ராகு காலத்தில் வணங்கும் போது உங்களுடைய அனைத்து கவலைகளும் நோய்களும் நீங்கும்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வணங்கும் முறை எப்படின்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை மிக பிரமாதமாக இருக்கும். 3 to 4 செவ்வாய் ராகு காலம் மிக சிறப்பாக இருக்கும். அம்மாவை வழிபடுறதுக்கு மிக உகந்த நேரம் செவ்வாய்க்கிழமை அந்த 3 to 4 தான். அதே போல் அன்னைக்கு முடியலை எங்களால் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை 10 to 12 நீங்கள் வணங்கலாம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 முடியலைன்னா முதல் தரம் செவ்வாய், 2வது தரம் வெள்ளி, 3வது தரம் ஞாயிறு. அதாவது அதே போல் எலுமிச்சம்பழம், சிலர் குல வழக்கப்படி ஒரு எலுமிச்சம்பழம் 9 கடாய் வெட்டுறதுக்கு சமமாக கருதுவாங்க சிலர். அதனால் அவங்க எலுமிச்சம்பழம் தேவையில்லை, அவங்க சாதாரணமாக நெய் விளக்கு போட்டு அவை வேண்டுக்கலாம். சிலர் இந்த அசைவம் சாப்பிட்ற அந்த ஆளுங்க 9 எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தில் திரி போட்டு அதில் விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி வணங்கலும் உண்டு. இல்லை எலுமிச்சம்பழத்தை அப்படியே வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த தாயை வணங்குவதும் உண்டு. இப்படி 9 வாரங்கள் நீங்கள் ராகு காலத்தில் அம்பிகை வேண்டும்போது அனைத்து நொடிகளும் பஞ்சா பறந்துடும். தீவினையாளர்கள் ஒழுங்கிடுவான். தீராத கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு அனைத்துமே தீர்ந்துடும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல காலம் அனைத்து செல்வங்களும் உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே 9 வாரங்கள். அதே போல் காலிலேருந்து பட்டியாலாம் இருந்து போய் வழங்க வேண்டியதில்லை. விரதம் இருக்கிறீங்களா, ஒரு வேளை சாப்பிடாம காலையில் சாப்பிட்டு மதியானம் வேலை அந்த 3 to 4 செவ்வாய்க்கிழமைன்னா அது 4:30 மணிக்கு சாமியை கும்பிட்டு ஒரு வேளை வேணால் நீங்கள் விரதம் இருந்து போகலாம். இந்த விரதத்தை துர்கா வழிபாடை ராகு காலத்தில் மேற்கொண்டு நம்ம அன்பர்கள் அனைவரும் நோய் நீங்கவும், துன்பங்கள் நீங்கவும், கவலைகள் நீங்கவும் நான் வேண்டிக் கொண்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமது அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.